ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம அலைன்ட் டைமென்ஷனோட செட்டப் பத்தி பார்க்கலாம். ஸோ மாடிஃபைல மெஷர் டேப்ல அலைன்ட் டைமென்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இந்த டூல்ஸ்க்கான அந்த ஆப்ஷன் பேனல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வால் சென்டர் லைன்ஸ். வால் சென்டர் லைன்னா வாலோட சென்டர்ல இருந்து இந்த வாலோட சென்டருக்கு நமக்கு டைமென்ஷன் வரும். அதுக்கு அடுத்ததான் வந்து வால் ஃபேஸஸ். ஸோ இந்த ஃபேஸ் டு ஃபேஸ். சப்போஸ் நம்ம அவுட்டர்ல கொடுத்தோம்னா அவுட்டர் ஃபேஸ் டு அவுட்டர் ஃபேஸ். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தபடியா சென்டர் ஆஃப் கோர். சென்டர் ஆஃப் கோர்ன்றது நம்ம எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றோமோ அதோட சென்டர்ல இருந்து. ஓகே. ஸோ இப்போ இந்த சைடு செலக்ட் பண்ணோம்னா இந்த சைடு இருந்து இது வந்து சென்டர். வால் சென்டரும் இந்த கோரும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபேஸ் ஆஃப் கோர். ஃபேஸ் ஆஃப் கோர்னா எந்த ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்றோமோ அந்த ஃபேஸ். இப்போ இன்டீரியர்ல கொடுத்தோம்னா இன்டீரியர். இதே வந்து எக்ஸ்டீரியர் ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஃபேஸ். ஓகே. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து அலைன்ட் மெஷர்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இதுல நம்ம பிளான் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஃபேஸ் ஆஃப் கோர் இதுல நம்ம சூஸ் பண்ணிட்டு தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு கரெக்டா அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நமக்கு அளவு வரும். அது ஈஸியா நம்ம எடிட் பண்றதுக்கும் மூவ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.